Hello, welcome back to my channel. நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ் அரேஸ் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ பேசிக்காக அரேஸ்னால் என்ன, ஒரு சேம் நேமில் சேம் டைப்பில் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது அரேஸ். அது இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அரேஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேம் டைப்பில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். கண்டினியூஸ் மெமரினா கண்டினியூஸாக உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. ஸோ இண்டிவிஜுவலாக எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இன்ட்டு ஃபூ 5. ஸோ 5ங்கிறது சைஸு. ஸோ அரே பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இண்டெக்ஸ் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 வரைக்கும். ஸோ அந்த ஒரு வேல்யூ இன்ட்டு. ஸோ இன்ட்டு டைப் 2னா பேஸ்ட் ஆன் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். 32 பிட்னா 2, 64 பிட்னா 4. ஸோ அது பேஸ்ட் ஆன் தட் அந்த சைஸ் அலோகேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபூங்கிறது காமன் நேமு. 0 ஃபூ ஆஃப் 0ன்னு கால் பண்ணால் 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக அரேஸ். ஸோ இனிஷியலைசேஷன் அரேஸ் வேல்யூ எப்படி இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக வேல்யூ கொடுக்கலன்னா எப்போவுமே 0ன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக அன்இனிஷியலைஸ் ஆகிருக்கும். நம்ம வேல்யூ கொடுக்குறோன்னா அது எப்படி, இப்போ எங்கள் எக்ஸாம்பிளுக்கு டிஃப்ரெண்ட் வேஸில் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ இங்கே நான் ஃபூ ஆஃப் 5ன்னு சொல்கிறேன். ஸோ இந்த 5 ஆப்ஷனல் தான். ஒன்ஸ் நம்ம ஃபுல்லாக வேல்யூஸ் கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்குறோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சைஸ் என்னவோ அதை எடுத்துவோம். அப்படி இல்லைனாலும் மென்ஷன் பண்ணுறது நம்ம விருப்பம் தான். ஸோ 5 சைஸில் என்ன பண்ணிக்க போகிறோம், ஒரு அரே கிரியேட் பண்ண போகிறோம். 5 வேல்யூ ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஃபூங்கிறது நேமு. அதுக்குள்ளே 0th இண்டெக்ஸில் 16. அது மாதிரி ஒரு வேல்யூவும் நெக்ஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்க போகுது. ஸோ அதோட ஓரியன்டேஷன் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும்னா 16, அதுக்கு அடுத்த இண்டெக்ஸில் 2, அதுக்கு அடுத்த இண்டெக்ஸில் 77, அதுக்கு அடுத்த இண்டெக்ஸில் 40, அதுக்கு அடுத்த இண்டெக்ஸில் 12071 அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதே நான் இப்போ 4 5 10 20 30 கொடுக்குறேன்னா லாஸ்ட் 2 நம்ம சைஸ் வேல்யூ எதுவும் சொல்ல, பட் சைஸ் 5ன்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணிட்டோம். ஸோ எம்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு 0ன்னு இருக்க போது நம்ம அடுத்து கொடுக்க வேல்யூ ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறோம், எல்லாமே 0னாலும் கடைசி வரைக்கும் 0ன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணி இனிஷியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா யூசர்லேருந்து வேல்யூ வாங்கிட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு திருப்பி இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபூ ஆஃப் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே சைஸ் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி அவசியம் இல்லைங்கிறப்போ நம்ம எவ்வளோ அந்த கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், அரேயோட சைஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா அந்த அரேயோட எலமெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஃபூ ஆஃப் 5ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், 5 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுறது சொல்கிறோம். ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் என்ன பண்ணுறோம், 75ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். 0th இண்டெக்ஸில் ஏனுங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஃபூ ஆஃப் ஏன்னா என்ன ஆகும், அந்த ஏங்கிற அந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் அந்த இடத்துக்கு என்ன ஆக போகுது, 75ங்கிறது ரீஅசைன் ஆக போகுது. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், ஃபூ ஆஃப் ஏ + 2. ஸோ அதுலேருந்து 2வது வேல்யூ போயிட்டு பியோட வேல்யூ அசைன் பண்ணுறோம். விச் இஸ் பியில் அந்த அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ பிக்கு அசைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே மேனிப்புலேஷன் தான். அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ இங்கே ரியல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறோம், 16 7 16 2 77 40 12 0 அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ n 0 < 5. ஸோ அந்த அரே இருக்கிற எலமெண்ட் எல்லாமே ஆக்சஸ் ஆக போகுது. 0லேருந்து 5 வரைக்கும் இண்டெக்ஸு. ஸோ ஃபூ ஆஃப் 0. ஸோ 16 வரும். ரிசல்ட் ஆல்ரெடி 0, 16 ஆட் ஆகிடும். அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும், செக் பண்ணும். அடுத்து 16 + 2 18. ஸோ அதுக்கடுத்து 18 + 77. அதுக்கடுத்து ரிசல்ட்டு அது என்ன ஆகும், எல்லாமே ஆட் ஆகிட்டு ஃபைனலாக அந்த டோட்டல் அந்த அரேயோட சைஸில் இருக்கிற எல்லா வேல்யூமே ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன நம்பர் இருக்கோ அதை ரிசல்ட் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம அரேயில் என்ன பண்ணலாம், 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் அந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷனாகவும் நம்ம எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி மல்டிபிள் டைமென்ஷனுக்கு எப்படி அரேஸ் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கோம், 3x4. ஸோ 3 ரோ 4 காலம். ஸோ அதுதான் இங்கே இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணுறோம், ரோ காலம். ஸோ இதுதான் அரேஸ் ஆஃப் அரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் மல்டிபிள் டைமென்ஷன் அரே, மல்டி டைமென்ஷன் அரேன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு 3x4ன்னு எப்படி இருக்க போது, எனக்கு 3 ரோ இருக்க போகுது. 0 1 2. காலம் என்ன இருக்க போது, 4 இருக்க போகுது. 0 1 2 3. ஸோ இப்போ என்ன ஆக போகுது, 0 0 0 1 0 2 0 3. ஸோ இப்போ இந்த என்ன இருக்க போகுது, 1 2. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம பர்டிகுலர் இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணி அந்த டைமென்ஷனுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி இருக்க போகுது, இப்போ நான் ஜிம்மிங்கிற ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். 3x5ன்னு சொல்லிட்டு இருக்க போகுது. ஸோ இதை இப்படியும் சொல்லலாம், அப்படி இல்லைனா சிங்கிள் டைமென்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணலாம், 15 எலமெண்ட்ஸ் சொல்லிட்டு. ஆனால் இது கொஞ்சம் நமக்கு ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவே நம்ம இப்படி மல்டிபிள் டைமென்ஷனுக்கு இப்படி சொல்லிட்டோம்னா கரெக்டாக 3x5னா இப்போ 1x2 அந்த மாதிரி பர்டிகுலர் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணோம்னா அது கரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம். அதே சிங்கிள் டைமென்ஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா கிளியராக புரியும். ஸோ மல்டி டைமென்ஷன், இது சூடோ டைமென்ஷன்னா சிங்கிள் டைமென்ஷன்லேயே என்ன பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், வேல்யூஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே என்ன பண்ணுறோம், ஹைட்டு விட்த்து இப்போ இங்கே ஹைட் என்னது 3x5,
இங்கேயும் அதே 3x5 தான், பட் ஆனால் சிங்கிள் டைமென்ஷனில் வச்சுக்கிறோம். இங்கே மல்டிபிள் டைமென்ஷனில் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன ஆகுது, ஹைட்டுக்கு ரோ வித்துக்கு, ஸோ 2 டைமென்ஷன் இருக்குது, அதனால 2 லூப்பு, ஒன்று வந்து ரோக்கு, இன்னொன்று வந்து காலமுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒன்று ரோக்கு, இன்னொன்று வந்து காலமுக்கு. ஸோ இங்கே வந்து 2 டைமென்ஷன் இருக்கிறதுனால n mன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். n வந்து ரோக்கு, m வந்து காலமுக்கு. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து ஒரு டைமென்ஷனில் இருக்கிறதுனால n ரோக்கு, m வந்து காலமுக்கா. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, வித்தோட மல்டிப்ளை ஆட் பண்ணிவிட்டு அதை மல்டிப்ளை பண்ணுறாங்க. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இப்படி ஆக்சஸ் பண்ண ஒரு ரோவில் ஒரு சிங்கிள் டைமென்ஷனில் மென்ஷன் பண்ணோம்னா மல்டிபிள் டைமென்ஷன் எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணோம், மல்டிபிள் டைமென்ஷன் அரேஸ் கொண்டு வந்துட்டு அந்த பீஸ் ஆஃப் கோடு வந்து நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும், ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா அரேஸ் வந்து பேராமீட்டர்ஸாக வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணோம்னா அது எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணலாம், அதுக்காக கொடுக்குறது தான் இது. பேசிக்காக ஜென்ரலாக அரேஸ்ங்கிறதே வந்து ரெஃபரன்ஸ் தான். ஸோ அதனால் பாயிண்டர்ஸ் அந்த கான்செப்டும் ஒரு சில சமயத்தில் வந்து நம்ம அரேஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க, ப்ரொசீஜர்னு ஒரு வந்து ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் என்ன பண்ணுறோம், ஏஆர்ஜிங்கிற அரேக்கு ஒரு சைஸ் வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எம் அரேங்கிறது வந்து 40 சைஸ் இருக்க போது, அது என்ன ஆக போகுது, இந்த என்டையர் வந்து அரேவே என்ன பண்ணுறோம், ரெஃபரன்ஸாக வந்து இந்த ஏஆர்ஜிக்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், பிரிண்ட் அரேன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், அரேயோட சைஸ் வாங்கிட்டு லென்த்தையும் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து பேஸ்ட் ஆன் யூசர் கிவன் லென்த்தை பொறுத்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு எலமெண்ட்டாக வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன் அரே ஃபார்மேட்டில். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் அரேன்னு சொல்லிட்டு ஒரு டைமென்ஷன், செகண்ட் அரேன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் இங்கே கர்லி ப்ராக்கெட்டில் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த என்டையர் சைஸ் என்ன ஆகுது, எனக்கு ஃபஸ்ட் அரேயில் அந்த மொத்த அரேவும் இங்கே ஏஆர்ஜிக்கு போக போகுது. லென்த் என்ன பண்ணுறோம், இங்கே வந்து நம்ம சொல்லிடுறோம் 3ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ <3. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். ஸோ திருப்பி கண்ட்ரோல் இங்கே வரும். ஸோ அடுத்து வந்து செகண்டரியில் 5 எலமெண்ட் இருக்குது. ஸோ சைஸ் வந்து 5. இங்கே போய்ட்டு அதே மாதிரி 0 <1, ஏஆர்ஜி ஆஃப் 1, ஏஆர்ஜி ஆஃப் 0, ஏஆர்ஜி ஆஃப் 2, அந்த மாதிரி வந்து ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், வரிசையாக வந்து இந்த அரேக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த வேல்யூஸை ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிவிட்டு அதை ஆக்சஸ் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தோம்னா லைப்ரரி அரேஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு சில சமயத்தில் C++ல் நம்ம ஆக்சஸ் பண்ணுறப்போ அரேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ அதில் இருக்கிறதையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ லாங்குவேஜ் பில்ட்-இன் அரே வந்து பார்த்தோம்னா நம்ம நார்மலாக வந்து மை அரே, ஸோ 3னா த்ரீ வேல்யூஸ் வந்து 0, 1, 2 இருக்க போகுது. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ஒரு வேல்யூவாக வந்து எடுத்துகிட்டு பிரிண்ட் பண்ணுற மாதிரி, இல்லை வந்து அடுத்தடுத்த எலமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன ஆக போகுது, இது வந்து ஃபார் ஈச் லூப்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ட்டு எலமெண்ட் என்ன ஆக போகுது, மை அரேயில் இருக்கிற வேல்யூஸில் ஒரு இண்டெக்ஸாக என்ன ஆக போகுது, எலமெண்ட் அந்த வேரியபிள் அசைன் ஆகும். அதுக்கப்புறம் அதை வச்சு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே அரேன்னு சொல்லிட்டு ஒரு ஹெடரும் இருக்குது, லைப்ரரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லைப்ரரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைப்ரரி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், array.sizeன்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து அந்த லைப்ரரிக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, நார்மலாக இன்ட்டு இந்த மாதிரி சைஸ் சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கு பதிலாக இந்த லைப்ரரி யூஸ் பண்ணோம்னா அரே. ஸோ இங்கே வந்து இந்த இதில் நம்ம ஆல்ரெடி டெம்ப்ளேட் பார்த்துருப்போம், அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே இன்டீஜர் டைப்பில் எனக்கு அரே க்ரியேட் பண்ணுங்கள், சைஸ் வந்து என்ன சொல்லியிருக்கேன் 3ன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதாங்களா? பேசிக்காக இங்கே இன்ட்டு டைப்பு, அதுக்கப்புறம் நேமு, அதுக்கப்புறம் சைஸ் மென்ஷன் பண்ணுறோம். இதே வந்து லைப்ரரி யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அரே தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ டைப்பு, அதோட சைஸு, அதுக்கப்புறம் நேமு, வேல்யூ வந்து டைரெக்டாக இங்கேயே கொடுத்துட்றோம். இங்கே அசைன் பண்ணோம், இங்கே அதுக்கு பதிலாக இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே மோரோவர் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ க்ரியேட் பண்ணுறது தான் டிஃப்ரென்ஸ் வருது. அடுத்து வந்து பார்த்தோன்னா கேரக்டர் சீக்வன்சஸ், ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அரேஸ் மாதிரியே தான் வந்து ஸ்ட்ரிங்ஸும், பட் வந்து கேரக்டரை வந்து ஒரு சீக்வன்ஸாக வந்து எடுத்துகிட்டு மேனிப்புலேட் பண்ணுறோம், அதை ஹேண்டில் பண்ணுறோம்னா அதுதான் வந்து நமக்கு ஸ்ட்ரிங்ஸு. ஸோ கேரு, ஃபூ, இங்கே என்ன சொல்கிறோம், சைஸ் வந்து 5ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியும் சொல்லலாம். இதுவும் சேம் அரே க்ரியேட் பண்ண மாதிரியே தான். ஒரு இதுக்கும் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பைட்டு. ஸோ அடுத்த வேல்யூன்னு இதுவும் இண்டெக்ஸ் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஹலோ, ஸ்ட்ரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் கேரக்டர் வந்து /0ன்னு சொல்லிட்டு முடியும். அதான் நல் கேரக்டர். ஸோ ஸ்ட்ரிங்கோட எண்டு வந்து அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் null-terminated charactersனு சொல்லிட்டு, அதான் இப்போ சியில் இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் லைப்ரரி இருக்க போகுது. ஸோ null-terminated character தான் வந்து கரெக்டாக ஸ்ட்ரிங்கோட எண்டு எங்கே இருக்குது சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து question 1 where is your nameன்னு சொல்லிட்டு அந்த அரே க்ரியேட் பண்ணிக்கிறோம்.
கொஸ்டின் 2ல் டேரெக்டாக என்ன பண்ணியிருக்கோம், வேர் டு யூ லிவ்ங்கிற அந்த இதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஆன்சர் 1ன்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறோம். அது வந்து கேரக்டர் அரே. பட் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆன்சர் 2க்கு ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம்னா ஸ்ட்ரிங் லைப்ரரி வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து கொஸ்டின் 1க்கு வந்து என்ன பண்ணுறோம், வாட் இஸ் யுவர் நேம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு யூசர்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் அந்த வேல்யூ வாங்க போகிறோம். ஸோ அது வந்து அவங்க நேம் கொடுக்க போகிறாங்க, அடுத்து வந்து அட்ரஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது வந்து ஹலோ அவங்க நேமு, ஃப்ரம்மு அவங்க அட்ரஸ் என்ன கொடுக்குறாங்களோ அந்த அட்ரஸ் பிரிண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்து பேசிக்காக எப்படி வந்து ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா கேரக்டர் டைப்பில் என்ன பண்ணுறோம், ஒரு அரே கிரியேட் பண்ணுறோம். INTCSன்னு சொல்லிட்டு சம் டெக்ஸ்ட்னு அந்த வேரியபிள் வச்சுக்கிறோம். ஸோ இதே என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக வந்து இது வந்து சி ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். சி டைப்பில் இருக்கிற ஸ்ட்ரிங் இந்த லைப்ரரி. ஸோ இதே வந்து C++ல் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டுக்கு. ஸோ சிலையும் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் இருக்குது. ஸோ கேரக்டர் அரேலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரிங்குக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். டேரெக்டாக எப்படி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அசைன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெண்டையும் வந்து ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். இங்கே என்ன பண்ணுறாங்க, மை ஸ்ட்ரிங்கில் .c_str இது எதுக்காகனா பிரிண்டட் சி ஃபார்மேட்டில் ஸ்ட்ரிங் எப்படி இருக்கோ அந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணுங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாமே நம்ம எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான், வேறு ஒன்று. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் இல்லை நான் ஏதாவது டாபிக் எடுத்து பேசணும்னா அது காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ லுக் அட் இட் அண்ட் போஸ்ட் மோர் வீடியோஸ் பேஸ்ட் ஆன் தட். தேங்க்யூ.